தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு. சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்த போராட்ட குழுவினர். மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நாளை பாராட்டும் விழா. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் போராட்ட குழு ஏற்பாடு. டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு முழு காரணமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என போராட்ட குழுவினர் திட்டவட்டம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை உண்டாக்கியதே நம்மளுடைய முதல்வர்கள் தான். அதற்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பல போராட்டங்களை நடத்தியதோடு நாங்கள் அனைத்து சமுதாய மக்களும் இதில் சேர்ந்து சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி பல போராட்டங்கள். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கொண்டு வந்த பாஜக அரசு தற்போது ரத்து செய்துவிட்டோம் என கூறுகிறது. முதலமைச்சரை சந்தித்த பின் பேட்டியளித்த போராட்ட குழு விமர்சனம். வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை வெட்டிட்டு அப்புறம் நான் தான் வைத்தியம் பார்த்தேன், உனக்கு அது வெட்டியது யார்? ஒருத்தனை வெட்டிடுறேன் அவங்க. அப்புறம் மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை எழும்பூர் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உலகில் தன் தாய்மொழி காக்க தன் எழுச்சியுடன் போராடி கொண்டிருக்கும் இனம் தமிழ் இனம். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் 27, 28ஆம் தேதிகளில் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவை, அரியலூர், ஈரோடு, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள திட்டம். வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் கீழ் உள்ள காவல்துறை நடத்தும் விசாரணையில் மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் விமர்சனம். வேங்கை வயல் விவகாரத்தில் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது என இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையில் விசிக போராட்டம் அறிவிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி நாத்தக வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். நீட் தேர்வு ரத்து, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என வெற்று அறிக்கைகளை விட்டு திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்தது இவர்கள் தான். எல்லாம் வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று. கிராம சபை கூட்டங்கள் உரிய விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுகிறதா? தமிழக அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பஞ்சாபில் பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் தாக்குதலுக்கு ஆளான கபடி வீராங்கனைகள் டெல்லி வந்தனர். இன்று மாலை ரயில் மூலம் சென்னை திரும்புவதாக தகவல்.
தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் IPS அதிகாரி திலகவதிக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை வேறு யாருக்கும் ஒதுக்கக்கூடாது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் 76வது குடியரசு தினம் நாளை கோலாகல கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபிண்டாவுக்கு உற்சாக வரவேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுப்பதாக வீட்டின் உரிமையாளர் புகார். வீட்டை லாஜாக மாற்றிவிட்டதாகவும் வேதனை. என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ காலி பண்ணி சொன்னாரு, ஆனா பண்ணவே இல்லை. நான் செப்டம்பர் மாசம் நான் பார்க்கும்போது வீட்டுல அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னு கேட்டா, நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்ப அந்த டைம் நான் பார்த்தேன், வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. வாடகை வீட்டின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தாராம் நடிகர் கஞ்சா கருப்பு. ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகி பரபரப்பு. சென்னை எதுவும் பண்ணக்கூடாது ஒருத்தர் போலான்னு பார்த்தா எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புற அந்த கிளம்புறேன்னு உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 சொல்லிட்டு வாடகை போட்டு விட்டல. என்ன வாடகை போட்டு விட்டீங்க சொல்லிக்காக போயிட்டு சென்னை வலசரவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் கைது. 6 கிராம் மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த மிரட்டலை அடுத்து போலீசார் சோதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம். வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூரில் உரிய ஆவணமின்றி தங்கியிருந்த வங்கதேச இளைஞர்கள் 28 பேர் கைது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்களை சுற்றி வளைத்தது தீவிரவாத தடுப்பு குழு. தை அமாவாசை வழிபாட்டிற்காக சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. ஜனவரி 27 முதல் 4 நாட்கள் மட்டுமே செல்லலாம் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஜனவரி 30ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. 31ஆம் தேதி கோவை, நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. பனிப்பொழிவு மற்றும் வரத்து குறைவால் 1 கிலோ மல்லிகைப்பூ கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனை. காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் பிற ரயில் சேவையோடு இணைக்கும் உதாம்பூர் பாராமுல்லா ரயில் இணைப்பு திட்டம். உலகின் நீண்ட செனா பாலத்தில் வந்தே பாரத் ரயில் முதல் சோதனை ஓட்டம் வெற்றி.